பாக்கியஸ்தானத்துல மாதம் இருக்கு. பட் விரையாதிபதி பாக்கியஸ்தானத்துல இருந்து அப்பாவுக்கு ஆரோக்கிய கேடு உண்டு. மாசம் ஆரம்பிக்கிறது பார்த்துட்டீங்கன்னா மேஷராசியில ஆரம்பிச்சு அது அவ்வளவு சிறப்புகள் கிடையாது. இந்த மாதத்துல கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன் 60-40 வச்சுக்கலாம். எதுக்கு 60-40 அவங்க ஜாதகத்தை பொறுத்து, அவங்க வாங்கின இதை பொறுத்து. செலவு பண்ணாதன்னு சொல்லும்போது கேட்க மாட்டான். பண்ணதுக்கு அப்புறம் ஆமால கரெக்டாக தான் சொன்னாங்க. மனைவி சொல்லுவாங்க வேண்டாம் சொன்னா கேளுங்க, அவர்கிட்ட பேசாதீங்க, இஸ் நாட் அ குட் மேன், உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு காரியத்துக்காக வருவாங்க. பட் ஆனா அதே மாதிரி நடக்கும். கன்னிராசினியர்கள் சார், கன்னிராசினியர்களுக்கு வைகாசி மாதம் எப்படி அமைய போதும்? கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குமா. பாக்கியஸ்தானத்தில் மாதம் இருக்கு. பட் விரையாதிபதி பாக்கியஸ்தானத்திலேருந்து அப்பாவுக்கு ஆரோக்கிய கேடு உண்டு. மாதம் ஆரம்பிக்கிறது பார்த்துட்டீங்கன்னா மேஷராசியில் ஆரம்பிச்சிருக்கு. அது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. அதாவது எல்லாம் நல்லா நடக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் நடக்கலை. வடிவேல் சார் சொல்லுவார், ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லையே பண்ணுவார். அந்த மாதிரி இந்த மாதத்தில் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன் 60-40 வச்சுக்கலாம். எதுக்கு 60-40 அவங்க ஜாதகத்தை பொறுத்து, அவங்க வாங்கின இதை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது என்னால் பார்க்க முடியும். மறைமுக எதிரி இருப்பாங்க. ரகசியங்களை உடச்சி சொல்லிடக்கூடாது. உங்களை பற்றி இப்படி சொல்லிடக்கூடாது. ரவீன் என்ன தெரியுமா சொன்னாங்கன்னு அவர்கிட்டையும், அவர் இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமான்னு உங்ககிட்டையும் இப்படி மாற்றி சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. தெய்வ நம்பிக்கை கூடிய ஒரு யோகா, தியானம், மெடிடேஷன் போன்ற விஷயங்கள் கை கொடுக்கும். பிராணாயாமம் போன்ற விஷயங்கள். அதே மாதிரி மனதில் குழப்பம் இருக்கும்போது எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. ஆரோக்கிய அக்கறை தேவை. சகோதர சகோதரிகள்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். கணக்கு வழக்கெல்லாம் பேசக்கூடாது. அப்போ அவள் கணக்கு வழக்கம் உங்ககிட்ட பேசுவாள். அதே சமயத்தில் பணமெல்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சிக்கலான பணங்களில் கவனம் தேவை. சிக்கலான விஷயங்களில் தலையிடாமல் இருக்கணும். தெரியாது ரகசிய விஷயங்கள் வெளிப்படும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறையா பெரியோர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது பக்குவமாக பயன்படுத்தினோம்னா பணவரவுகளாக கூடி வரும். ஆனால் பயன்படுத்துறது ரொம்ப கடினமாக இருக்கும். படிக்கிறவங்களுக்கு பிஹெச்டி, போஸ்ட் கிராஜுவேட்லாம் முடிச்சுட்ருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். டாக்டர் எல்லாம் முடித்தவங்க பட்டயங்கள் பெறுவோம். வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான விஷயம் தடங்களாய் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில பேர் சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகளை சொல்லும்போது சொடிக்கும். பட் நம்ம உட்காந்து பேசி அதை யோசித்து பார்த்தோம்னா, பா எவ்வளோ பெரிய சப்ஜெக்டை 2 நிமிஷத்தில் சொல்லிட்டாங்களே, 2 இதில் சொல்லிட்டாங்களேங்கிற மாதிரி ஒரு இது வரும். செலவு பண்ணாதன்னு சொல்லும்போது கேட்க மாட்டான். பண்ணதுக்கப்புறம் ஆமால கரெக்டாக தான் சொன்னாங்க. மனைவி சொல்லுவாங்க வேண்டாம் சொன்னா கேளுங்க, அவர்கிட்ட பேசாதீங்க, இஸ் நாட் அ குட் மேன், உங்ககிட்டேருந்து ஏதோ ஒரு காரியத்துக்காக வருவாங்க. பட் ஆனால் அதே மாதிரி அது நடக்கும். எப்படிம்மா நீ கரெக்டாக சொன்ன, எப்படி அப்படின்னு நாளை எப்படி கேட்பான். ஸோ இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதங்கள் இவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். சிவ வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப சூப்பரான வழிபாடு. மனதை திருப்திப்படுத்தக்கூடிய அற்புதமான வழிபாடு. மனதில் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. தடங்கள் இருந்தாலும் சரியாகும். சந்திராஷ்டமத்தப்போ பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் வர செவ்வாய்க்கிழமைகளில் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய பலன்களாக இந்த மாதம் உண்டு. சூப்பர் சார், சூப்பர். இப்போ வைகாசி மாதம் வரப்போகுது. வைகாசி மாதம் 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்க போகுது? இந்த வைகாசி மாதம்ங்கிறது 15/5/2026 அன்னைக்கு தொடங்கி அடுத்த முடியறது பார்த்தீங்கன்னா 14/6/2024 14/6/2026 வரைக்கும் நமக்கு இந்த வைகாசி மாத பலன்கள் இருக்குது. ஓகே. இந்த வைகாசியில் என்னென்ன விசேஷங்கள் வருது? வைகாசி விசாகம் துர்றது, அது ஒரு சிறப்பு விசேஷங்கள் இருக்குது. வைகாசினாலே விசேஷம்தான். முகூர்த்தம் நிறைஞ்ச அற்புதமான மாதம் இந்த வைகாசி மாதம். 2வது மாதம், அதாவது கால புருஷ தத்துவத்தில் ரிஷப மாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தை என்ன மாதம்? ரிஷபம். உழைப்புக்கே உண்டான மாதம் இந்த மாதம். 2ஆம் இடம் ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா, பொன் பொருள் ஆபரணங்கள், பணம், கையிருப்பு, பேச்சு, உணவு, அதே போன்று செல்வ செழிப்பு, வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம்னு சொல்லுவாங்க. எனக்கு பணத்தில் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்கள் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள பெரிய சண்டை சச்சரவுகள் இருக்குது, ஃபேமிலியில் இப்படி அப்படி பல்வேறு விதமான குழப்பம் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் இருக்கக்கூடிய விரதங்கள் அவர்களை மேலோங்கும், வெற்றிகளை கொடுக்கறதாக ஆகும்.
வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் அவங்கள மேலும் 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 பெருக்கும்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாதத்துல தான் இந்த வைகாசி மாதம் இருக்கு. இந்த வைகாசி மாதத்துல இருக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப விசேஷம். ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அவங்க சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய காலமா இருக்கு. அதே மாதிரி நாள் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சூரியன் பலம் இல்லாமல் இருக்கு. சூரியன் பலம் இல்லைன்னா இந்த மாதத்துக்கு வீக் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்துல கண் சம்பந்தமான உபாதைகள்லாம் ஜாஸ்தியா இருக்கும். உடம்புல ஹீட் சம்பந்தமான பிரச்சனைகள், சூடு சம்பந்தமான பிரச்சனைகள், ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த ப்ரெஷர் சுகர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம். புதன் அந்த மாதத்துல கரெக்டா சூரியன் பக்கத்துல இருக்க. சுக்கிரன் இருக்க எங்க ஒரு 3 நாட்கள் வரைக்கும் சுக்கிரன் வந்து அதே இடத்துல இருக்கக்கூடிய ரிஷபராசியில் இருக்கார். அப்ப பணவரவுகளை கொடுக்க சொந்த வீட்டில் இருக்கார். ஒரு 3 நாட்கள் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அப்போ இதெல்லாம் ஒரு சுப விஷயங்கள், அதாவது குட் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த வைகாசி மாசத்துக்குண்டான மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்ப்போம். சார், வைகாசி மாசத்துல இப்போ முக்கியமான முடிவுகள் எடுக்கிறாங்க, ஒரு சுப காரியத்துக்கு தேதி குறிக்கிறாங்கன்னா குறிக்கலாமா? எந்தெந்த ராசி குறிக்கலாம்? இந்த மாதம் 2 அமாவாசை வருது. ஓகே. 2 அமாவாசை எப்போ வருதுன்னா 16/5/2026 அன்னைக்கு சனிக்கிழமை. ஓகே. அன்னைக்கு அமாவாசை, சர்வ அமாவாசை, கிருத்திகை நட்சத்திரம் வந்துடுறது. அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் இன்னொரு அமாவாசை இருக்குது. எப்போ அப்படின்னா கரெக்டாக 31ஆம் தேதி, வைகாசி 31, 14/6/2026 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அன்னைக்கு இந்த மாதம் 2 அமாவாசை வரங்காட்டி சில விசேஷங்கள் கொண்டாட மாட்டாங்க. நிறைய பேர் 2 அமாவாசைகள் வருது, அதனால சிறப்பு நிகழ்ச்சிகள், சுப காரியங்களை பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அவர்கள் இந்த வைகாசி மாதம், ஏன்னா சித்திரை மாதம் எப்படி நான் பண்ணலை, வைகாசி பண்ணாத விட்டா போயிடுதுன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான பிரீதிகள் தான் பண்ணிட்டு இந்த வைகாசி மாதம் பண்ணுற வழக்கங்கள் உண்டு. இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மாதத்தின் ஆரம்பம் 15/5/2026 மாத சிவராத்திரி இருக்குது. சுக்ல சதுர்த்தி 19ஆம் தேதி. சுக்ல சதுர்த்தினா வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி 19ஆம் தேதி இருந்துட்டு இருக்கு. 19ஆம் தேதி 20ஆம் தேதி இருக்குது இந்த வளர்பிறையில் வர சதுர்த்தி. சஷ்டி பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி சஷ்டி. முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறவங்க அந்த சஷ்டி விரதம் 21, 22 சஷ்டி வந்து வருது. அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் குரு பெயர்ச்சி வாக்கிய பிரகாரம் 26/5/2026 குரு பெயர்ச்சி செவ்வாய்க்கிழமை வாக்கிய பிரகாரம் வரார். குரு பகவான் பகல் 11 மணிக்கு எதிலிருந்து மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பிரவேசம் பண்ணுறார். ஆனால் திருக்கணித பிரகாரம் பார்த்துட்டிங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி நம்ம பண்ணுறோம். ஸோ வாக்கிய பிரகாரம் 26ஆம் தேதியும் திருக்கணித பிரகாரம் ஜூன் 1ஆம் தேதி நம்ம வந்து வரோம். வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி, அது வந்து 27ஆம் தேதி புதன்கிழமை ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பிரதோஷ நன்னாள். இந்த பிரதோஷ நன்னாள் 28/5/2026 அந்த பிரதோஷ நன்னாள் தான் அன்னைக்கு மகா பிரதோஷமும் கூட. அன்னைக்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா அக்னி நட்சத்திரம் முடிவும் இருக்கு. எப்போ? 28ஆம் தேதி. அடுத்தது பௌர்ணமி, வைகாசி விசாகம் 29/30. இது வந்து வைகாசி விசாகம். என்ன சார் 2 நாள் சொல்றேன், நட்சத்திரம் 2 நாள் இருக்கா, நான் 2 நாள் சொல்லிட்டு இருக்கேன். அது கோயில், வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில்களில் எப்படி பண்றாங்களோ அதை பொறுத்து அது வந்து மாறும். சங்கடஹர சதுர்த்தி 4/6 ஜூன் மாதம் 4ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி இருக்கு. வாஸ்து பூஜை பண்றதுக்கு ரொம்ப உகந்த நாள். ஏன்னா அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருது. அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வாஸ்து பூஜையெல்லாம் பண்ணுவாங்கல்ல, 4/6/2026 அன்னைக்கு ரொம்ப விசேஷம். அன்னைக்கு என்ன டைம் பண்ணலான்னா காலையில் 10:06 10:42 வரைக்கும், 10:06 10:42 வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கு. அதுக்கப்புறம் சஷ்டி 6ஆம் தேதி சஷ்டி வந்துடுது. ஏகாதசி வந்து 11/6 மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது, விரதம் இருக்கிறதுக்கு. 12/6 ஜூன் வந்து பிரதோஷம், அன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வருது. கிருத்திகை மாத சிவராத்திரிங்கிறது 13/6 வருது. திருப்பி அமாவாசை 14/6 2வது அமாவாசை வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையாக இருக்கு. இந்த மாசத்துல இருக்கிற முழு விசேஷங்கள் எல்லாமே சொல்லியாச்சு. இந்த வைகாசி மாதத்துல வந்து இந்த ராசி மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்குன்னா எந்த ராசி? துளாராசி, மிதுன ராசி. துளாராசியும் மிதுன ராசியும் இந்த மாசத்துல கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாசம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்போ தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எந்த ராசினியர்கள் வைகாசி மாசத்துல தொழில் தொடங்கலாம்? பொதுவாக தொழில் தொடங்குறதுக்கு கடகராசிக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு.
சிம்ம ராசிக்கு சிறப்பாக இருக்குது. ஓகே. சிம்ம ராசிக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம். கன்னி ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே. விருச்சிக ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிகத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். வேலை வாய்ப்புனா தனுசு ராசிக்கு நல்லா இருக்குது. ஓகே. வேலைக்கு போகிறதுனா தனுசு ராசிக்கு நல்லா இருக்கக்கூடியதாக இருக்கும். கும்பத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, சாதகமாக இருக்குது. மீனத்துக்கு சுமாராக இருக்குது.